எல்லாருக்கும் வணக்கம். ஒன் பாட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, கொஞ்சம் கேஷ்யூ நட் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி வதக்கிடுங்க. வீட்டில் இருக்க எல்லா காய்கறியும் போட்டுக்கோங்க. மறக்காமல் பச்சை பட்டாணியும் சின்ன வெங்காயமும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதோடு உங்ககிட்ட என்ன காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ஃபுல்லுமே பேலன்ஸ் ஆகி வரும். நான் 1 கப்பு ரைஸு, 1 கப்பு துவரம்பருப்பு, இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன். ஸோ இந்த 2 கப்புக்கு 5.5 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதுதான் கணக்கு. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா டேஸ்ட்டையும் நல்லா சேர்த்து கொண்டு வந்துடும். அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கும் போது நீங்கள் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் 4 to 5 விசில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிசிபெல்லாபாத் இல்லைனா சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.